மூன்றாவது இன்னொரு வசனம் வாசி. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தி ஆயிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தால் கரைபடாத பக்தி. இது 2 பாயிண்டை விட இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். உலகத்தால் கரைபடாத பக்தி. உலகத்தில் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை, ஊழியக்காரனிடத்தில் இருக்கிற பக்தியை கரைபடுத்துவதற்கு பல தந்திரமான காரியங்கள் உலகத்தில் நடக்குது. அது இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, அது உங்ககிட்ட மாத்திரம் தான் இப்போ வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த வேலை முதல்ல எங்க நடந்துச்சுன்னா, இயேசு 40 நாள் உபவாசித்து முடிக்கும் பொழுது சோதனை நாட்களில் அங்கே ஆரம்பிச்சது. நேற்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது பிசாசை பற்றி நீங்கள் சொல்றதை பார்த்துருப்பீங்களா? ஒரு இடத்துல ஆதியாகமம் 3:15 என்ன ரகசியமாக சொல்லியிருக்கோம், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் என்ன உண்டு பண்ணுவேன். எசேக்கியேல் ஏசாயால இந்த முந்தின அனுபவம், லூசிபருடைய முந்தின அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கும். சில இடத்துல பொல்லாத ஆவியை நான் அனுப்புறேன், நான் பொய்யின் ஆவியா போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பிசாசை நீங்க எங்கேயும் வேதவசனத்தின் மூலமாக விலைக்கு பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிசாசு அப்ப வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு வெளியே வந்து கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு வரல. இப்ப இயேசு எப்ப வெளியே வராரோ அப்பதான் அவன் வெளியே வரான். இயேசு எப்ப கன்னிமரியாளுடைய வயிற்றுல பிறந்து வளர்ந்து 30 வயதுல ஊழியத்துக்கு வராரோ அப்பந்தான் இந்த பிசாசு வெளியே வாரான். நம்ம எதிரி வெளியே வந்துட்டா இனி நான் சும்மா இருக்க கூடாது. அப்ப அவன் டைரக்டா மோதுறான். எதுக்கு நான் சுத்திலாம் வரணும்? நேரடியாவே போறேன். நேரடியாவே போறான். நேரடியா போய் சொல்றான், உனக்கு ரொம்ப பசியா இருக்குல்ல? ஆமா, நீ தான் தேவகுமாரனாச்சே, இந்த கல்லுகள் அப்பமாக்கு என்ன செஞ்சிடலாம்? சாப்பிட்டுலாமே. உங்க பசியை வச்சு சோதிப்பான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இயேசுவை அவன் சோதித்து தன்னை யாருன்னு உலகத்துக்கு சாத்தான் அப்பதான் அடையாளம் காட்டுறான். அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் நீங்க யாரை பார்க்க முடியாது. சாத்தான பார்க்க இல்லை. முடியும்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா வாக்குவாதம் பண்ணலான்னு? வெளியே போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், எல்லாமே சண்டை போட்டாலும் இங்கேயே போட்டு போயிருங்க. வெளியே போயிட்டு பாஸ் இப்படிலாம் பேசுகிறாருன்னு சண்டை போடாங்க, வம்பு பிடிச்சி வேலை உங்களுக்கு. அவன் தோத்துறான். அதனால் எதுனாலும் இங்கேயே பேசிடுங்க. நேரில் வந்து சொல்லிடுங்க, பார்த்து நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அது விளக்கம் கொடுங்கன்னா விளக்கம் கொடுத்துட்டு போயிருவோம். குற்றப்படுத்திட்டு போகணுன்னு வந்துடாதீங்க, அதுவும் பிரச்சனை. விளக்கம் கேட்டு மாத்திருவாங்க. அல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சாத்தான் வெளியே வரல, அவன் அங்கே இருக்கிறான். அவனை ஆண்டவர் கண்ட்ரோல்லே தான் அவனை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு விதமான ஒரு சிறை இருப்புக்குள்ள இருக்கு. அவனுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யார் வரல? உலகத்தை காப்பாற்றுற தேவகுமாரன் வரல. இப்ப இயேசு வெளியே வந்த உடனே இவன் வெளியே வரான். வெளியே வந்த உடனே அவரை ஒவ்வொரு விஷயமா அவரை 3 விதத்துல சோதித்து பார்க்கிறான். 3 விதத்திலையும் தேவகுமாரன் ஜெயித்திருந்தார். அப்புறம் நேரம் அவர் ஒன்னும் சொல்லல, அவர் வேலையவே செஞ்சுட்டு இருக்கிறாரு. கடைசி சிலுவையில் அவனை மேற்கொள்றார். ஆமென். அவ்வளவுதான். இந்த 2 விஷயம்தான் சாத்தான எதுல சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷத்துல இன்னும் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம ஆளு எழுதுவான் பாருங்க, டிக்ஷனரி. சாத்தான் கூடயே குடும்பம் நடத்தின மாதிரி சொல்லுவான். சில ஆள் இருக்கிறான், சாத்தான் கூடயே ஊழியம் செய்வான். சாத்தானுக்கு அவன் தெரிஞ்சு செய்யறாங்களா, பாவி பசங்க தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. எழும்பின உடனே நான் இன்றைக்கு கடைசி கால சாத்தானை பத்தி பேச போகிறேன். ஏண்டா உனக்கு அவனாடா சோறு போடுறான்? கிறுக்கு பையில. உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, ஏதோ ஒரு ஊழியத்தில் ஒட்டிட்டு ஊழியம் செய்யறேன்னா சாத்தானை பத்திய பேசி பேசி சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்க கள்ளவழி பையில. உன்னை சேர்த்துக்கிட்டவனும் சாத்தான் ஆயிட்டான், நீயும் சாத்தான் ஆயிட்ட. யார் சோறு போடுறாங்களோ அவங்கள பத்தி சொல்லுங்க. யாருக்கு உங்களுக்கு முத்திரை கொடுத்தாரு? யாரு அழைப்பு கொடுத்தா? அவரை பத்தி சொல்லுங்க. அழைப்பு கொடுத்தது தேவன், முத்திரை கொடுத்தது ஆவியானவர். அவரை பத்தி பேசுங்கயா. சாத்தானுடைய ஆழங்கள், சாத்தான் கூட அப்படியே குடும்பம் நடத்தின மாதிரி சாத்தானை பத்தி விளக்கம் கொடுத்து எழுதி 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 ஓட்டாண்டி ஆயிட்டான். இனி அடுத்தது எங்க போறான்னு தெரியல. தயவு செய்து சொல்றேன்,
சாத்தான் இப்போ டைரக்டா அவங்கே மோதி தோத்ததுனால உங்க யார்ட்டையுமே டைரக்டா அவன் மோதுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பை அவன் அழகா செய்வான். என்ன வேணும்? சர்ச்சு தான் நான் கேட்டேன். என்ன கொஞ்சம் பணிஞ்சிரு, உனக்கு எத்தனை சர்ச்சினாலும் கட்டி தருவான்பா. அவன் அவன் என்னை தண்டனிட்டு பணிந்து விட்டால் போதும், எவ்வளவு சபைனாலும் உனக்கு கட்டி தருவான்பா. எனக்கு ஊழியம் செய்யி. நான் அதனால தான் ஒரு மறைமலை நகரில் ஒரு பாசஸ் மீட்டிங்கில் நான் பிரசங்கம் பண்ணேன். அந்தி கிறிஸ்து வந்துட்டான், உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுதுமே அந்தி கிறிஸ்து வந்துட்டான். ஆனா எந்த அந்தி கிறிஸ்து வரல? யூதர்களுக்குள்ளே தோன்ற வேண்டிய அந்தி கிறிஸ்து தான் வரல. புறஜாதிகளுக்குள்ளே அந்தி கிறிஸ்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் வெளிநாடுகளிலே இன்னைக்கு பல சபைகள் விக்கிரக ஆராதனை ஸ்தலமாக மாறிக்கிட்டு இருக்கு. லண்டன்ல நிறைய சர்ச்சு விக்கிரக கோயிலா மாறிட்டு, அமெரிக்கால நிறைய பழங்காலத்து சர்ச்சை விக்கிரக கோயிலா மாறிட்டு. இப்பதான் போன மாசத்துல ஆஸ்திரேலியால ஒரு பழைய தேவாலயத்தை வாங்கி அது விக்கிரக கோயிலா அதை பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்றான், இவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்து நம்மை மாத்தினார்கள், நாம் இவர்களை மாத்துகிறோம் என்று சொல்லி எக்கால சத்தமிட்டு அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்றான். புறஜாதிகளுடைய சபைகளுக்குள்ள யார் வந்தாயிற்று? அந்தி கிறிஸ்து. ஆனா நாம எந்த அந்தி கிறிஸ்துவை இன்னும் நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? யூதர்களுக்குள்ளே இருந்து தோன்ற வேண்டிய அந்தி கிறிஸ்து அது இப்ப வர மாட்டான், அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. அந்தி கிறிஸ்து வருவதற்கு அடையாளமே தேவாலயத்தில் பன்றிகளை என்ன செய்வான்? பலியிடுவான். இன்னைக்கு அது பல தேசத்தில், இந்தியாவில், உலகத்தில் பல தேவாலயங்கள் விக்கிரக ஆராதனை ஸ்தலமா மாறிக்கிட்டு இருக்கு. புறஜாதிகளுக்குள்ளே ரட்சிப்பின் சத்தம் எப்படி கேட்கப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் இப்போ அந்தி கிறிஸ்து தன்னுடைய வேலையை ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளெல்லாம் அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்தி கிறிஸ்து வருவான்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் உன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் உன் சர்ச்சுக்கு வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்குள்ள அந்தி கிறிஸ்து வந்து பல வருஷம் ஆச்சு, 30-40 வருஷம் ஆச்சு. ஆனா நம்ம எல்லாரும் யூதர்களுக்குள்ளே வர வேண்டிய அந்தி கிறிஸ்துவ பத்தியே பிரசங்கம் பண்ணிட்டு இவங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான், இவங்க கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் தன்னை டைரக்டாலாம் கிறிஸ்துவிட்ட வந்த மாதிரி உங்ககிட்ட வருவான்லாம் நினைக்காதீங்க. சின்ன ஆசையை பற்ற வைப்பான். நீ பெரிய சர்ச்சை கட்டணும்னு ஒரு தரிசனம் கொடுத்துட்டா, கால மாடு என்ன, கண்மலை என்ன, கற்பாறையில் கூட நம்மால் பால் கறந்துருவான். காசு கலெக்ட் பண்றதுல அதானி அம்பானியை விட நம்ம பெந்தேகோஸ்தே லீடருக்கு ஈடுலாம் கொடுக்க முடியாது. அதனாலதான் ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொன்னார், கட்சி கூட்டத்தில் கலைஞர், நீங்க அரசியலை கத்துக்கணுமா சிஎஸ்ஐ டயோசிஷனுக்கு போங்க. எங்க சிஎஸ்ஐ டயோசிஷன் எலெக்ஷனை போய் பாருங்க, நீங்க பியூர் எதை கத்துக்கலாம்? அரசியலை. அரசியல் எங்க வந்துட்டு இதே அரசியல் வந்து ஒரு சிஎஸ்ஐல இருந்துச்சு, அது அப்படியே வந்து இப்ப பெந்தேகோஸ்தே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு சிப்பா போட்டு 3 எழுத்து சபைக்குள்ள எல்லாம் அரசியல் வந்துட்டு. அரசியல் இல்லாத சபையை இப்ப இல்ல. அப்ப அந்தி கிறிஸ்து வந்தாச்சு புறஜாதிகளுக்குள்ள. அவன் உங்களுடைய பக்தியை கரப்படுத்திக்கிட்டு இருக்கான். வீணான பக்தி வளருது, வேண்டாத பக்தி வளருது. நான் 5 விரல் வந்தா ஒரு பயம் உங்களை பார்க்க மாட்டான், 6 விரல் வந்த உடனே எல்லாரும் பார்ப்பான். அதனால இப்ப சில ஆட்களுக்கெல்லாம் நிறைய லீடர்ஸுகளுக்கெல்லாம் 6 விரல், கண்ணுக்கு தெரியாத கொம்பெல்லாம் முளைச்சிருக்கு. வேண்டாத பக்தி வளருது, வீணான பக்தி வளருது, விரும்பாத பக்தி வளருது, தேவையற்ற பக்தி வளருது, மாசுள்ள பக்தி வளருது. புறஜாதிகளுக்குள்ள அந்தி கிறிஸ்து வந்து சபைக்குள்ள உட்கார்ந்து பல வருஷம் ஆச்சு. யூதர்களுக்குள்ள வர்ற அந்தி கிறிஸ்து வருவான்னு எதிர்பார்த்து இவனுக்கு கைகூலி கொடுத்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் பக்தி இன்னைக்கு வெளியரங்கமாக மாட்டேங்குது? பிதாவுக்கு ஏற்ற ஒரு பக்தி இல்லாம போகுது. ஏன்? அவரே அழகா சொல்றாரே, பிதா விரும்புகிற பக்தியை நான் பார்க்க முடியல. என்னன்னா, தேவ பக்தி எல்லாம் உலகத்தால் கரைப்பட்டு இருக்கிறது. உலக ஆசை, உலக இச்சை, உலக சிநேகம், உலக பாதை, உலக இன்பம், ஐயோ இதெல்லாம் எங்க வந்துட்டு? ஊழியக்காரங்களுக்குள்ள வந்துட்டுங்க. இவங்க தான் சர்ச்சுக்கு சப்ளை பண்ற டீலர்ஸ். வேணாங்க, உலகத்துக்குள்ள போய் அரசியலை கத்துக்கிட்டு சபை நடத்துறதுக்கு வெக்கமா இல்ல? உலகத்துக்கு அரசியலை கத்துக் கொடுக்கிற தேவ சபையா இருக்கிறீங்களே, வெக்கமா இல்ல?
கலெக்ஷன் பண்றதுக்கு அரசியல் இன்னைக்கு இப்போ எலெக்ஷன் வரப்போறதுன்னா அவன் கலெக்ஷன் பண்ற மாதிரி இது நீங்க கரெக்டா சண்டே சண்டே ஜனங்கிட்ட கலெக்ஷன் பண்ணி பழகுறீங்க. அறிவில்லை. ஸ்பெஷல் கூட்டம் கலெக்ஷன், எதான கலெக்ஷன் வெளியே நிறைய தெரியுறது இல்லைங்க. நிறைய கலெக்ஷன் ஒர்க் 30 days நடக்குது. 30 நாளும் கலெக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. மெட்ராஸ்ல போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன், கேன்சர் வியாதி பிடிச்சவங்களுக்கு எல்லாம் பணம் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியேறப்பட்ட மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களை அண்ணன் வர சொன்னாங்க, உங்களுக்காக ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கலெக்ஷன். எதுக்கு? கேன்சர் வியாதிகாரங்களுக்கு இவர் டொனேட் பண்ண போறான். அவனை உடம்ப அறுத்து கொடுத்துட்டு போல ஊர்ல வேண்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஊழியக்காரனாரு. அதுதான் தேவ பக்தி. ஊழியக்காரன் உலகத்துக்குள்ள போயிட்டானா அது அநியாய பக்தியா மாறி தேவ பக்தியா இருக்காது. அதனால பிதாவுக்கு எந்த லாபமும் இருக்காது. தேவனுக்கு பிரியமான பக்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க பக்தியை யாரும் கரைபட விடாதீங்க, கவனமா இருங்க. அல்லேலூயா. உங்க பக்தியை மாசு இல்லாம பாதுகாத்துக்கொள்ள. இந்த காலையில நானும் பாஸ்டர் பிராங்க்லின் பேசிக்கிட்டு தான். அப்போ நான் இந்த இடத்துக்கு 21 வருஷம் ஆச்சு. 2004 இங்கே வந்தேன். இங்கே எத்தனை வருஷம் ஆச்சு? 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமும் ஏசுராஜ் பாஸ்டருடைய மனைவி மார்த்தாள் அம்மா மாறாம அப்படிதான் அப்படி கவனிக்கிறாங்க. 21 வருஷமா மாறாம கவனிக்கிறாங்க. நான் காலையில் கேட்டேன், கால் தான் சரியில்லை, சத்தாடாம படுக்க வேண்டியதானே. காலையில் பூரி சுட்டு, காலையில் கிரேவி பீப் செஞ்சு, ட்ரை பீப் செஞ்சு, உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு, எதுக்கு இத்தனை? அப்போ தான் பிராங்க்லின் சொன்னேன், 21 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கு. கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லை. ஒரு தொய்வு என்ன செய்யல வரல. பலவீனம் வந்த பொழுதும் வரல, வியாதி வந்த பொழுதும் வரல, பிரச்சனை வந்த பொழுதும் வரல, நடக்க முடியாத பொழுதும் வரல. அப்பதான் நான் சொன்னேன், இந்த விஷயத்துல இந்த பக்தி இவ்வளவு கவனமா இருக்கும்னா ஆவிக்குரிய ஊழியக்காரங்கள்லாம் தன்னுடைய தேவனுக்கு செலுத்துற பக்தியை கொஞ்சம் கவனமா இருந்தா பிதா எவ்வளவு சந்தோஷப்படுவார். சாதாரணமா ஒரு வருஷம் வந்தா கவனிப்போம், 2 வருஷம் வந்தா கவனிப்போம், 3 வருஷம் வந்தா, 5 வருஷம் கழிச்சோன்னு என்ன ஆயிரும் கவனிப்பு குறைஞ்சு. இப்போ டேவிட் பாஸ் வீட்டுக்கு இப்போ 4-5 வருஷமா எத்தனை வருஷமா சார்? ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறேன். அது மீட்டிங் நடக்குது. நான் போறதுக்கு முன்னாடி எல்லாமே பாஸ் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆரம்பத்திலேருந்து நான் ஒன்றும் யாருக்கும் கொடுக்க போறது இல்லை. நமக்கு ஒன்று பேசி தொலைவேன், அவ்வளோதான். நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், வேற ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. வசனத்தை வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன், ஆலோசனை சொல்லிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஜெபம் பண்ணுவேன். நான் போறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மாறாம இருக்கும் போது நான் மனசுக்குள்ளே சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் இப்படி இருக்கும் போது தேவ ஊழியர்கள் எல்லாம் தங்களுடைய பக்தியை எனக்கு முன்னாடி கரெக்டா காண்பிச்சா நான் அவங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க நல்லவரா இருக்கிறேன். அவங்க உலகத்துக்குள்ள போய் தங்களுடைய பக்தியை நாசம் பண்ணி கரைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உங்க பக்தியை கரைப்படுத்திடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பக்தி என்ன செஞ்சிடாதீங்க, கரைப்படுத்திடாதீங்க. அந்த கரையெல்லாம் நீக்கணும், பிளீச்சிங் பவுடர் தண்ணியில தான் வைக்கணும். சாவுதான், வேற வழியே. செங்கல் போட்டு தேய்ச்சா பாவம் தோல்லாம் உறிஞ்சிரும். செங்கல் போட்டு தேய்ச்சா உடம்புல உள்ள தோல்லாம் என்ன செஞ்சிடும்? அதை விட சாகிறதே. என் பையன் சொல்லுவான், என் பசங்க, என் மூத்த பையன் இருக்கான், நான் ஏதாவது ஒரு பள்ளியவோ ஒரு பூச்சவோ அடிச்சிட்டோன்னு வச்சுங்க, டேடி சாக அடிச்சிருங்க டேடி, நீங்கள் ஒரு அடி அடிச்சுட்டு அது துடிச்சிக்கிட்டு இருக்கு, கஷ்டமா இல்லை உங்களுக்கு? ஒன்று சாக அடிங்க, இல்லைன்னா போக விடுங்கப்பா. டேய் பள்ளி தானடா. அப்படி இல்லை டேடி, அது ஒரு ஜீவன். நீங்க பாதி அடிச்சு போட்டு அது துடிச்சிக்கிட்டு இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு, ஒன்று நல்லா சாகடிங்க, இல்லைன்னா அது போக விடுங்கப்பா. இந்த மாதிரி நம்ம ஆளுங்களெல்லாம் ஆண்டவர் இறக்கமாக வச்சிருக்கிறார். செங்கலுங்கெல்லாம் போட்டு தேய்ச்சா பசங்க தாக மாட்டானுங்க. எல்லாம் 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சு, கிழவன் ஆகி போச்சு. எல்லாம் ஜிப்பாலையும் கோட்டிலையும் சூட்டுலையும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். செங்கல் வச்சு தேய்ச்சா பரவாயில்ல, கடைசியாக பார்த்துக்கலாம், பிளீச்சிங் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், முடிவு பண்ணி வச்சுட்டார். வேணாங்க, உங்கள் பக்தியை பாதுகாத்துக்க. இதெல்லாம் யாருக்காவது கிடைக்குமாங்க? நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் நிறைய சொத்து, நிறைய சுகம், பப்ளிசிட்டி, அதெல்லாம் எதுவும் தரலைங்க. நான் அவர்கிட்ட நான் பேசினா எனக்கு மறுமொழி கொடுக்குறார். இந்த பக்தி இருக்க, இதுக்கு ஏதாவது ஈடாகுமா? ஏதாவது ஈடாகுமா? என்னை 100 தேசத்துக்கு கொண்டு போறதை விட
அவர் நான் பேசினா எனக்கு பதில் கொடுக்கிறாரே, ஐயா நான் பரலோகத்துக்கே போய் வந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். இந்த பக்தி என்னால் விட்டுவிட முடியாது. இந்த பக்தியை நான் உலகத்தோடு இணைக்க முடியாது. எந்த ஆசாபாசங்களுக்கும் இந்த பக்தியை நான் கரையம் கொடுக்க. ஏன் அந்த பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்களுக்கு இந்த ஜெனரல் நாலேஜ் கூட இல்ல? உங்க அப்பன் கொடுத்த பக்தியா, உங்க அம்மா கொடுத்த பக்தியா? பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை தேடி வந்து கொடுத்த தெய்வீக பக்தியை உலகத்தோடு இணைத்து கரைப்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு என்ன தைரியம் எங்க இருந்து வந்தது? ஆசையா, வெறி, எதையாயிலும் ஒண்ண வாங்கணும், சாதிக்கணும். காரை வாங்கணும், பங்களா வாங்கணும், ஏக்கர் ஏக்கரா வாங்கணும், கழுத அதிலேயே ஒன்ன புதைச்சு போடணும். பக்திக்கெல்லாம் கிரையம் கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற கத்தர் கொடுத்த பக்திக்கு கிரையம் கிடையாதுங்க. பாவி பய நிறைய ஆட்கள் தேவ பக்தி உலகத்தோடு இணைச்சி அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற பக்திக்கு கிரையமே கிடையாதுங்க. உட்காந்த இடத்துல பரலோகத்தோடு தொடர்பு கொள்றவன். உட்காந்த இடத்துல என் பிதாவோடு பேச எனக்கு பாக்கியம் இருக்கிறது. உட்காந்த இடத்துல அவர் அங்கே இருந்து என்னை பார்க்கறதுக்கு எந்த தடையும் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்ப வேதத்தை கையில எடுக்கிறேனோ அப்பொழுது என்னோடு பேசும்படி பிறருக்கு போதி என்று சொல்லுவதற்கு என் பரமபிதாவினுடைய கண்கள் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த பக்தியை எந்த காரியத்துக்கும் விற்று போட முடியாது.